அனைத்து சாப்பாடு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடு ராமர்கள் வணக்கம். இன்றைக்கி வந்து குமரவேல் தான் கேமராமேன். கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் ஆம்லெட்டு, தயிர். இது என்ன குமரவேல்? ஈரல், கல்லீரல். என்ன காம்பினேஷன் வித்தியாசம் வச்சிருக்கு. கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ஓகே, கல்லீரல் ஆம்லெட் வித்தியாசம். சரி ஓகே. இது வந்து எப்படி டைம் பிரகாரமா? டைம் பிரகாரம் எத்தனை டைம்ல வச்சுக்கிறதா? கருவாடு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவாடு இது ஆம்லெட் வித்தியாசமான ஆம்லெட்டு. நம்ம மகா பெரிய ஆம்லெட்டாக இருக்குது. ஆம்லெட் கடையில் எவ்வளோ படிச்சு இல்லையா? நாட்டுக்கோழி முட்டை ஒரு 10-15 முட்டை வேணா போட்டுருப்பீங்களா? 5 முட்டை ஒன்றா. ரைட்டு. கருவாடு நிறைய இருக்குதா? ஆஹா. கருவாடு நிறைய இருக்குது, சோறும் நிறைய இருக்குது. ரைட்டு. இப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் சாப்பிடணும்னு கணக்கா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணு. இது உங்களோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆஹா. கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய், என்ன கருவாடு? இங்கே இருக்கா? இது உனக்கே தெரியா? கூட்டாஞ்சோறு கணக்காக போயிடும். கருவாடு கிட்டியா இருக்கு. ரொம்ப ஜோர் தப்பு கட்ட இட்டம் இட்ல யாருக்கெல்லாம் தயிர் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்? உனக்கு பிடிக்கும்? தயிர் அலர்ஜி நான் மீனோட சாப்பிடுறது கருவாடு பிரச்சனை. மீனோட சாப்பிட்டா அலர்ஜி வந்துருமா? வெண்குஷ்டம் வருமா? வெயிலுக்கு தயிர் சாப்பிட முடியாது. தயிர் இல்லாமல் இன்னும் சாப்பாடு என்ன சாப்பாடு? ஏதோ சாப்பாடு. கருவாட்டு குழம்பு வெயில் காலத்து ஏற்ற குழம்பு தான். தயிர் ஜோரே வைக்க மாட்டேன். அதிலே ஊற்றிங்க. ஜீவா நிறைய பேர் தண்ணி தான் விட முழுங்குறாருங்கிறாங்க. பாருங்க கொட்டினா
முன்னிட்டே இருக்கும். கத்திரிக்காய் இது கொஞ்சம் ஜோர் பண்ணீங்களான்னு என்ன பண்ணுறோம் போடுமா. இன்னும் கத்திரிக்காய் ஆக்கிட்டு தான் கத்திரிக்காய் ஒன்றோட கத்திரிக்காய் தயிர் கத்திரிக்காயும் கருவாடும் வந்து அரிப்பு உள்ளவங்களுக்கு ஆகாது, அவ்வளோதான். சூப்பர். அடிக்கிற வெயில் தயிர் சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு கடிக்கிற வெயில் ஆயிடுச்சு. இன்னும் பார்க்க அப்படி வந்தால் உறவு நீடிக்குமா? இல்லை இது அப்படியே சுவர் போட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு அதிகமாக சுவர் போடும். மின்னக்கடகா பாதி ஈரல் வந்து நாக்களை வச்சு வந்து உறிஞ்சிருக்கு. ஈரல் வந்து எத்தனை விட மாட்டேன். அதாவது இப்பெல்லாம் நிறைய சாப்பிட்றதில்ல, கொஞ்சமாக சாப்பிட்றேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் சாப்பிட்டேன். இன்னும் நிறையா சாப்பிட்ருக்கலாம். அதாவது கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு, ஈரல், அப்புறம் நம்ம முறையில் தயிர், ஆம்லெட் எத்தனையும் சாப்பிட்டேன். முக்கியமாக நிறைய சாப்பாடு. அதாவது சாப்பாடும் வேற கறியும் கலந்து சாப்பிட்டா, கார்போஹைட்ரேட்டும் இதுவும் கலந்து மீட்டும் கலந்து சாப்பிட்டாவே கொலஸ்ட்ரால் வரும். அதனால் கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய ஆம்லெட்டும் சாப்பிட்ருக்கிறேன். ஆம்லெட்டு, ஈரல், கருவாட்டு குழம்பு, தயிர் எல்லாமே சாப்பிட்றதுனால கார்போஹைட்ரேட் கூட நிறையா சாப்பிட்றதுனால இதை குடிச்சிருவோம். குடிச்சிட்டா பாதுகாப்பாக இருக்கலாம். இதுதான் ரகசியம்.
ஏன் நிறைய சாப்பிடணும், ஏன் இதை குடிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய சாப்பிடல, எனக்கு பத்தில இன்னும் இல்ல நிறைய சாப்பிட்டாலும் சொல்லு. நிறைய சாப்பிட்டாலும் இது ஜீரணம் பண்ணிடுன்றதை காமிக்கிறதுக்கு. அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும், எத்தனை வகைகள் சாப்பிட்டாலும், அதாவது முட்டை வந்து 5 முட்டை உடைச்சி ஒரே ஆம்லெட்டை பெருசாக ஊற்றுனாங்க. கல்லீரல், அப்புறம் இது கருவாடு, தயிர், சாப்பாடு நிறையா, இதெல்லாம் சாப்பிட்டாக்க கண்டிப்பாக ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் வரும். ஜீரணமும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். எனக்கு வந்து ஜீரணம் ஆயிருந்தா வேறு வேலையும். இந்த இதை குடிச்சிட்டாக்க ஜீரணம் ஆயிரும், கொலஸ்ட்ரால் வராது, கொழுப்பு கட்டி வராது, கொழுப்புனால் வரக்கூடிய பிபி வராது, கொழுப்புனால் வரக்கூடிய ஹார்ட் பிளாக் வராது. அதனால் வந்து பயப்படாமல் இருக்கிறது குடிச்சிக்கலாம். இதை வந்து நீங்களே செஞ்சீங்க, செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்லாதவங்க அவங்க மட்டும் நம்மகிட்ட தான் வாங்கிக்க. நம்மகிட்ட எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்க முறையில். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, வெப்சைட்டு, வாட்ஸ்அப், அப்புறம் கடை 5 இடத்துல கிடைக்கும். முடிஞ்சு செய்ய முடியாத மட்டும் நம்ம வாங்கி மற்ற நீங்களே செஞ்சீங்க. செய்கிறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கேன், அந்த வீடியோ பார்த்து செஞ்சீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு. பாய்.